குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கம்மிங் மண்டே எழுத போகிறீங்க இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, எப்போதும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஓல்டு கொஷின் பேப்பரையோ அல்லது இந்த வருஷம் நடந்த எல்லா கொஷின் பேப்பரையோ ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவோம் இல்லைங்களா? சேம் கொஷின் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் ஒரு சப்போர்ட்டிவ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்ததை. ஸோ இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். இந்த கொஷினையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஸோ என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். 1 மார்க்லாம் பின்னாடி நான் ஆன்சர் சொல்கிறேன். முதல்ல இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். நம்மளால் இதெல்லாம் கரெக்டாக எழுத முடியுதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் புக் பேக் கொஷினை தான் கேட்டிருக்காங்க. பப்ளிக்லேயும் இப்படி தான் வரும். 1 மார்க் பாருங்கள். அடுத்தது 2 மார்க்கையும் பாருங்கள். எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, இந்த லெசன்லலாம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போயம் 2 மார்க் கொஷின்ஸ் அப்ரிஷியேஷன்லாம் கேட்பாங்க இல்லையா? எல்லா போயம்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக கிராமர் பார்ட். இந்த கிராமர் பார்ட்லலாம் நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் நம்ம படிச்சிருக்கோமா, இதில் கேட்டிருக்க பேராகிராஃப்லாம் நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. படிக்கலை அப்படின்னா இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது, படிக்கலாம். தரவாக உட்காந்து நல்லாவே படிச்சுட்டு போகலாம். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இங்கிலீஷில் ஈஸியாக அழகாக மார்க் எடுக்கலாம். ஸோ பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன்லாம் பாருங்கள். சம்மரி ரேட்டிங்லாம் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். லெட்டர் ரைட்டிங் என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்கள். ஸ்பாட் த எரர் வந்து ஒரு சில டைம் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் விட்டுறாதீங்க. மெமரி போயம்லாம் கமா கொண்டு விடாமல் நீட்டாக எழுதி வைங்க. ஸோ மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 1 மார்க் வந்து ஃபஸ்ட்டு 14 1 மார்க் ஆன்சர் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் என்ன கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? வேறு பார்த்துருப்பீங்களே. ஃபஸ்ட்டு கொஷின் பி ஆப்ஷன் ஸ்வாலோ. ஓகே. செகண்ட் கொஷின் ஆன்சர் ஃபெமிலியர். தேர்டு கொஷின் ஆன்சர் உங்களுக்கே தெரியும், வீக். ஃப்ரைல் அப்படின்னாவே வீக் தான். ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் கர்ஸ்டு அப்படின்னா ஆப்போசிட் மீனிங் பிளஸ்டு. ஃபிஃப்த்து கொஷின் ப்ரைஸ்ட். பி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷின் மீன்னஸ். சி ஆப்ஷன் கரெக்டு. செவன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டு, கிளாக்ஸ். எயித்து கொஷின் டிசோபீடியன்ட். நைன்த்து கொஷின் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். நெக்ஸ்ட்டு 10th கிச்சன் கார்டன். நெக்ஸ்ட்டு ஏ ஆப்ஷன் கரெக்டு, கால் ஆன். 12th இன்டு த வெல். 13th ஈஸ் பார்ன். இது புக் பேக்லேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா த சைல்டு வாஸ் இல் ஸோ ஹி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். சரிங்களா? மொத்தம் 14 கொஷின். இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தடவை வந்து எழுதி பார்த்துட்டு போங்க. கிராமர் 1 மார்க்கு 3 மார்க்ஸ்லாம் இதில் இருக்கிறதுல எழுதி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும்.